சிவனது அனாதி பெருமை, சிவனுக்குன்னு இருக்கக்கூடிய முக்கியமான தன்மை, ஒரே தன்மை. அந்த தன்மையை சிவபுராணத்தில் மாணிக்கவாசக பெருமான் எழுதியிருப்பார். இதுங்களா வேதாந்தத்தில் இருக்கிறது, சித்தாந்தத்தில் இருக்கிறது எல்லாமே சிவபுராணத்தில் கண்டிப்பாக உண்டு. அந்த தொல்லை இரும்பிறவி அந்த வார்த்தையிலே ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லியிருக்காங்க. தொல்லைனா துன்பம், தொல்லைனா நமக்கு தெரியுமில்ல. தொல்லை இரும்பிறவி எதை தொல்லைன்னு சொல்கிறாருன்னா, ஒரு பிறவிக்கு மேலே இன்னொரு பிறவி எடுத்துட்டாலே தொல்லைன்னு அதில் அடங்கிடுது. அதனால தான் தொல்லை இரும்பிறவி ஸ்டார்டிங்லேயே அந்த தொல்லை இரும்பிறவின்ற வார்த்தையிலே முக்தி அடையணும் அப்படின்ற ரகசியத்தை சொல்லியிருக்காங்க. இன்னொரு பிறவி எடுக்கிறது துன்பம்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. தொல்லை இரும்பிறவி, ஒரு பிறவிக்கு மேலே எடுத்தாலே துன்பம்னா நாம் எத்தனை பிறவி எடுத்து வந்திருக்கோம்? திருமூலர் பகவான் சொல்கிற மாதிரி 87 லட்சம் பிறவிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 87 லட்சம் கோடி பிறவிகள்னு கூட சொல்லலாம். இந்த பிறவிலே ஒரு 10 வருஷம் வாழ்ந்துட்டா அதில் இருக்கிற துன்பத்தை நினச்சாலே ஐயோ வேணாண்டா சாமி, இனிமேல் மனுஷனை பிறக்கவே கூடாதுன்னு சில நேரம் நிறைய பேருக்கு நிறைய நேரங்களில் தோணியிருக்கும். அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. இந்த திருவாசகத்தை படித்தாக்கா இந்த அல்லலை அறுத்து நாம் இறைவனடி சேர்றது உறுதி. அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கி எல்லை மறுவா நெறியை அளிக்கும் கொடுக்கும் திருவாசகம் எனும் தேன்.